வணக்கம். திடீரென குடும்பத்தோடு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு விசிட் அளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி எதற்காக திடீரென அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு குடும்பத்தோடு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்நிலையில் எதற்காக ஸ்டாலின் அவர்கள் திடீரென அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த ஜனவரி 19ஆம் தேதியன்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களது மகனும் வேலூர் எம்பியுமான கதிரானந்த் அவர்கள் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடினார். வழக்கமாக குடும்பத்துக்குள் கேக் வெட்டுவதோடு பிறந்தநாளை முடித்துக் கொள்ளும் கதிரானந்த் அவர்கள் தனது 50வது பிறந்தநாள் என்பதால் வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் திமுக நிர்வாகிகளையும் அழைத்து காட்பாடி வீட்டில் பிரம்மாண்டமாக பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் ஜனவரி முதல் வாரத்தில் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் அரசியலில் சோர்ந்து விடவில்லை என்பதை காட்டும் வகையிலும் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அமைத்துக் கொண்டார் கதிரானந்த் அவர்கள். இதற்கிடையே கதிரானந்த் அவர்களது பிறந்தநாளுக்கு தொண்டர்கள் அனைவருக்கும் மட்டன் பிரியாணி விருந்து போடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கதிரானந்த் பிறந்தநாளுக்கு சென்று வந்த திமுக புள்ளிகள் பலரும் அங்கு பரிமாறப்பட்ட மட்டன் பிரியாணி சுவையை வெகுவாக புகழ்ந்துள்ளனர். இப்படி ஒரு பக்குவத்துல இவ்வளவு டேஸ்டா பிரியாணி சாப்பிட்டதே இல்லை, இதை யார் சமைச்சது என்று அப்போதே அவர்கள் கதிரானந்திடம் கேட்டுள்ளனர். அந்த அளவிற்கு அந்த மட்டன் பிரியாணி மிகவும் சுவையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பிரியாணியின் சுவை பற்றிய தகவல் வேலூரிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காதுகள் வரைக்கும் சென்றிருக்கிறது. இதனை கேட்டு வியந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடமே இது பற்றி விசாரித்திருக்கிறார். அதாவது, அண்ணே, கதிரானந்த் பிறந்த நாள்ல நீங்க போட்ட பிரியாணி அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. அப்படி என்ன அந்த பிரியாணியில விசேஷம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதற்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களோ, நம்ம ஆற்காடு சாரதி தான் அந்த மாஸ்டரை கூட்டிட்டு வந்தார் என்றும், பாலாற்றுக்கரையில் மேல்விசாரம் பகுதியில் பரம்பரையாக பிரியாணி மாஸ்டராக இருக்காங்க என்றும், கைப்பக்குவத்தோடு அருமையாக பிரியாணி செய்வார்கள் என்றும், அந்த பகுதி மாஸ்டர் தான் வந்து பிரியாணி செஞ்சார் என்றும் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கூறியிருக்கிறார். மேலும் நீங்க சொல்லிட்டீங்களே, அதே போல உங்களுக்காக இங்கேயே பிரியாணி ரெடி பண்ணிடுறேன். பிப்ரவரி 2ஆம் தேதி என்னுடைய 53வது கல்யாண நாள், வீட்டிற்கு வந்துடுங்க என்று முதலமைச்சர் அழைத்திருக்கிறார் துரைமுருகன் அவர்கள். ஆனால் அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பயணத்தை திட்டமிட்டிருந்ததால் அதற்காகவே தனது திருமண பிரியாணி விருந்தை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள். மேலும் ஆற்காடு சாரதியை கூப்பிட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அந்த மேல்விசார மாஸ்டரை சென்னைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன்படியே ஆற்காடு சாரதி அவர்கள் மேல்விசாரத்திலிருந்து பிரியாணி மாஸ்டரை சென்னை கோட்டூர்புரத்திற்கு அழைத்து வந்துவிட்டார். அதன்படி நேற்று முன்தினம் மதியம் தனது மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அத்துடன் துரைமுருகன் அவர்களது இல்லத்தில் கமகம பிரியாணி, மீன் உள்ளிட்ட அசைவ விருந்து நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்து தனது காதுக்கு வந்த பிரியாணி சுவையை நாவின் மூலம் அனுபவித்து பாராட்டி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு சென்று பிரியாணி விருந்து சாப்பிட்டு விட்டு வந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.